T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் காணப்போகிறோம். சந்திர பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு காடு, கரை, சொத்து, வீடு, வண்டி, வாகனம், ஆடு, மாடு இப்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்துடும். ஆடம்பர வாழ்வு அனுபவிக்கக்கூடியவர்கள். சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் இவங்களுக்கு 15 வயது கடக்கும் வரை இதில் ஒரு குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான கஷ்டம், வறுமை, ஜீவனத்துக்கு படாத பாடுபடுவாங்க. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் பெற்றோர்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. அந்த செவ்வாய் திசை முடியும் வரை பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி தான் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. கடன், நோய், பிணி, பீடை இப்படி எல்லா வழியிலுமே தொந்தரவுகளை கொடுத்து விடும். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 50 வயதிற்கு மேல் இவங்களுக்கு சனி மகா திசை வரும். சனி மகா திசை வரும்போது இவங்களுக்கு வாக்கப்பட்ட மனைவி, கணவர், இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அதிகமாக கஷ்டப்படும். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி திசை வரும்போது ஆன்மீகம், அமானுஷ்யம், ஜோதிடம் என்று இவங்களுடைய பயண வாழ்க்கை செல்லும். சனி திசையில் இவங்களே கோயில் கட்டி இவங்களே கூட பூஜை பண்ணலாம். இவங்களே அருள்வாக்கு சொல்லலாம். சனி திசையில் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு கஷ்டத்துக்குள்ளாக கூடிய அமைப்பு உண்டு. அதாவது கணவன் மனைவிக்குள், பெற்ற பிள்ளைகளுக்குள் ஒற்றுமை இல்லாத அமைப்பு ஏற்படுத்திவிடும். இவங்க பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடு எடுத்து தங்கி தனியாகவே சமைத்து தனியாகவே சாப்பிடக்கூடிய அமைப்பும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சன்னியாசி வேஷம் போட்டு பாத யாத்திரை, கிரிவலனு கோயிலாக செல்லக்கூடிய அமைப்பும் சனி மகா திசையில் இவங்களுக்கு உண்டு. சந்நியாச வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை இவங்களுக்கு சனி திசையில் அதிகமாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளிடம் ஒற்றுமை இருக்காது. குடும்ப பிரிவை இந்த சனி மகா திசை இந்த சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. ராகு, குரு உங்கள் ஜாதகத்தில் இவங்க நல்ல இடத்தில் இருந்து திசை நடந்தால் ஓரளவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ரோகிணி நட்சத்திரம் மாமனுக்கு ஆகாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாமன் அப்படிங்கிற உறவு எல்லாமே உங்களுக்கு பகையாக தான் வரும். மாமனாராக இருந்தாலும் சரி, தாய் மாமனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை மாமனை கூப்பிட்றீங்களோ அந்த உறவு போகிறான் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் பாட்டிக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தால் அம்மாவுக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தால் தாத்தாவுக்கு ஆகாது. திருவோண நட்சத்திரம் பெரும்பாலும் தோஷம் கிடையாது. மகரம் ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணலாம். திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் 2வது நட்சத்திரமாக, முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும் உள்ளது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மகர ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் சென்று கொண்டிருக்கிறார். 5வது வீட்டை சனி பகவான் பாரி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இளைஞர்கள் பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்திருக்கக்கூடும். அப்படி இல்லை அப்படின்னா 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி, மருத்துவ செலவு, அதிகமான பண விரயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். 5வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்பாவும் பிள்ளையும் பேசிக்க மாட்டாங்க. 50 வயதிற்கு உட்பட்டவர்கள்
வேலை உத்தியோகம் சார்ந்து வேறு வீடு எடுத்து தங்கி வெளியில் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையும் வெளிநாட்டில் தங்கக்கூடிய சூழ்நிலையும் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். இரவு உறக்கம் குறையும். நேரம் தவறுந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு. நேரத்துக்கு சாப்பிட முடியல, காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பாடு சாயந்தரம் சாப்பிட்றேன் அப்படின்னு நேரம் தவறி சாப்பிடக்கூடிய அமைப்பும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தற்போதுள்ள கால நேரத்தில் இருக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் கடந்த 2 மாதமாக சஞ்சாரம் செய்கிறார். 7வது வீட்டிலே குரு இருப்பது, குரு பார்வை செய்வது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான். குரு பார்க்க கோடி தோஷம் விலகும். தம்பதியர்களுக்குள் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்நியம் மேலோங்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இன்னும் திருமணம் நடக்கலை, வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆவணி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிடும். மகர ராசி திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 7வது வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கும் போது வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து படிப்புக்காகவோ உங்கள் வேலை உத்தியோகத்திற்காகவோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்குள் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஏன்னா மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி, ஏன்னா மகர ராசிக்கு 3, 12ஆம் அதிபதி 7ஆம் இடம் வரும்போது வெளிநாடு சார்ந்த படிப்பு வேலை உத்தியோகத்திற்கு வாய்ப்புகள் மிக மிகச் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு விரையாதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பணங்காசு சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் தான் கூடுதலாக இருக்கும். அது மருத்துவ ரீதியாகவும் இருக்கலாம். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே திருவோண நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரமான பணபரஸ்தான நட்சத்திரத்திலே ராகு தற்போது பெயர்ச்சி ஆகிவிட்டார். 2வது நட்சத்திரத்திலே ராகு வரும்போது சொல் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். நீண்ட காலமாக பல மாதமாக பல வருடமாக குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருந்துச்சு, தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நோயின் தன்மை குறையும். மருந்து மாத்திரை விரைய செலவுகள்லாம் குறையும். உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உடல் ஆரோக்கியம் சீராகும். பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு நோய் இருந்துச்சுன்னா கூட அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்திக்கலாம். உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்திலே ராகு வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. தங்க நகை வெள்ளி நகை வீட்டுமனை 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் ராகு வரும்போது பால் கறவை மாடுகள் விவசாயிகள் கறவை மாடுகள் வாங்கி விடலாம். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம கேது காலகட்டம். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து கொஞ்சம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படும். இப்போ 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீண்ட தூர பயணம் செய்கிறார்கள் அப்படின்னா பணம் அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. விலை உயர்ந்த தங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்களே தவற விட்டுட்டு வரக்கூடிய அமைப்பை கூட ஏற்படுத்தி விடும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு 8லே கேது செல்லும்போது ஞாபக மறதியை ஏற்படுத்தும். தற்போது உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சென்று கொண்டிருக்கிறார். செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி மருத்துவ செலவுகள், பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லை தொந்தரவுகள் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மாறும். அதாவது ஆடி மாதம் 16க்கு பிறகு 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.